பக்தர்கள் கொடுத்த தங்கத்தை சிவன் குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாரு. இதை கேட்டா நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா இதுதான் உண்மை. மனம் வீசும் பூக்களும் விளைவந்த தங்கம், இதையெல்லாம் விட சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரகசியம் தெரிஞ்சா இனிமே நீங்க கடவுள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஒரு முறை தேவலோகத்துல போகக்கூடிய பாரிஜாத மலர்கள் நாங்க தான் உசந்தவங்க, சிவபெருமான் எங்களை தான் சூடிக்கொள்வார்கள் என்று கர்வம் இருந்தது. ஆனால் காட்டில் பூத்து கிடைந்த கொன்றை மலர்கள் நாம் சிவனுக்கு சாற்றப்படவில்லை என்று வருத்தப்பட்டு ஒரு முறை கொன்றை மரம் சிவனை நோக்கி தவம் இருந்தது. இறைவா, மனம் வீசும் மலர்கள் உன்னை அடைகின்றன, ஆனால் மனமில்லாத காட்டில் பூக்கும் எங்களை போன்ற மலர்களுக்கு உன் தலையில் இடம் கிடையாதா என்று கேட்டது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் ஒரு சிறுவனாக வந்து அந்த மரத்திடம், உன் பூக்கள் உதிர்த்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறி ஒரு நிபந்தனையும் வைத்தார். உன் பூக்கள் ஒவ்வொன்றும் தங்கமாக மாறினால் மட்டுமே நான் சூடுவேன் என்றார். மரம் வருத்தப்பட்டு என்னிடம் தங்கம் ஏது என்று அழுதது. அப்போது சிவபெருமான் அந்த மரத்தை தொட்டவுடன் அதன் மஞ்சள் நிற பூக்கள் அனைத்தும் நிஜமான தங்க மலர்களாக மாறின. உடனே அந்த மரம் தன் பூக்களை சிவன் தலையில் கொட்டியது. ஆனால் சிவன் அந்த தங்க மலர்களை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் அந்த பூக்களை சாதாரண மஞ்சள் பூக்களாக மாற்றி தன் தலையில் சூடிக்கொண்டார். எனக்கு தங்கம் தேவையில்லை, உன்னுடைய உண்மையான பக்தி தான் வேண்டும் என்றார். தேவர்கள் சூட்டும் வாசனை மலர்களை விட மனமில்லாத உன்னை நான் என் தலையில் வைப்பது மூலம் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களையும் நான் உயர்த்துவேன் என்ற உலகம் அறியட்டும் என்று கூறினார். அதனாலதாங்க இன்றும் சிவபெருமானுக்கு கொன்றைவேந்தன் என்ற பெயரும் உண்டு. பல கோயில்களில் சிவனுக்கு விளைவந்த மலர்களை விட இந்த கொன்றை பூக்களை சாற்றுவதே மிக சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த அழகான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கையில நடந்த அதிசயத்தை பத்தி எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம தமிழ் உலகம் நம்பர் 1 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.